சமீபத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை சந்திச்சிருந்தீங்க. அந்த புகைப்படம் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? அதிமுக அணிக்கு தேமுதிக மிக கடுமையாக வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு தொகுதி வாரியா இது வாரியா நம்ம எடுத்து கொடுத்தோம். அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இனி அரசியல் களம் டிவிகேவா இல்லை டிஎம்கேவா அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த ரெண்டு கட்சிக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. விஜய் சொல்லக்கூடிய அந்த கணக்கு பலிக்குமா? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. நான் சொன்னது தானையா உங்க பிராண்டிங் மாஸ்டர் எடுத்து உங்களுக்கு பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறான். 117, 80, 70 கலர் கலரா ரீல் விடுவீங்க. கோயபிள்ஸ் வேலை பண்றதுல விஜய்க்கு கில்லாடி. அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி பிராண்டிங் கூட ஒருத்தர் துணை கோயபிள்ஸ் வரும்போது கேட்க வேணும் சர்வேம்பாங்க, அதும்பாங்க. எல்லாம் கோயபிள்ஸ்கள் தான். எலிஜிபிளா 214 கேண்டிடேட் போட்டுக்கிட்டு வரா விஜய். இங்க ஏட்டு சுரக்காயே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 214 கேண்டிடேட் விஜய் போட்டுக்கிட்டு வரா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்ப நீங்க அதுல அவர் பிஜேபி சைடு வந்ததும் கடைவிரித்தியன் கொள்வார் இல்லை. அதான் சீமான் சொன்னாரு, உங்களை நம்பி கட்சி ஆரம்பிங்க. இன்னொருத்தனை நம்பி தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிச்சோம்ல நான் சொன்னாரு. நீங்க எடப்பாடியை நம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ நட்டாட்டுல நிக்கிறீங்க. முடிவுக்கு வருகிறதா எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன் இவங்களுடைய மோதல் இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இதெல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணி விரைவில் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா தேராதுங்கிற எண்ண ஓட்டம் அதிமுகவுக்குள்ளே பெரிய அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் கற்பனை கற்பனை கற்பனை. இந்த கற்பனைக்கெல்லாம் நான் பயிர் சொல்லி மற்றவங்க மாதிரி இருக்க தயாரில்லை. இது ஒரு கோஷ்டி அப்படியே ரீல விட்டுக்கிட்டே தெரியும். சசிகலா உள்ள வர முடியாது நம்ம சொல்லிட்டோம். எத்தனை தடவை அந்த அம்மையாரை நம்ம இன்சல்ட் பண்ணி சொல்ற மாதிரி. ஃபைன்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துகான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். சமீபத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை சந்திச்சிருந்தீங்க. அந்த புகைப்படம் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? நான் அடிக்கடி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மையாரோட சந்திச்சுட்டு இருக்கேன். கேப்டன் விஜயகாந்த் மீது மிகுந்த பற்றல் கொண்டவன். மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாடு மகன் கேப்டன் விஜயகாந்த் பெரிய டிசைடிங் ஃபேக்டராக வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். 2016 அவர் திமுக கூட்டணிக்கு வந்திருப்பாருன்னா கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா கேப்டன் அவரை கெஞ்சாத குறையா மூப்பனார் ஐயா யானி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இவர் காலில் விழாத குறையா அரசியல் மாறி இருக்கும். இவர் கையில் தமிழக அரசியல் வந்திருக்கோம். நம்ம அவர் அந்த இடத்துக்கு வரணும் நம்ம நினைச்சோம். அது தப்பி போச்சு. இப்பவும் அவங்க வெற்றி பெறணும், அவங்க சாதிக்கணுங்கிறது நம்ம மனப்பூர்வமாக கேப்டன் விஜயகாந்த்ங்கிற ஒரு நல்ல மனிதர். அதையும் தாண்டி மக்கள் தொண்டர் அழகிரிசாமி நாயுடு ஐயாவோட மகன். அந்த அடிப்படையில் நம்ம மனப்பூர்வமாக எதிர்பார்க்குறோம். நம்ம சஜஷன்ஸை அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க தான் ஃபைனல் முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாததில்லை. ஒரு எஃபெக்டிவ் பொதுச் செயலாளராக கட்சி வந்ததும் அதை எஃபெக்டிவாக கொண்டு போகிறாங்க. பொறுமையாக காக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக காக்குறாங்க. பவர்ஃபுல்லாக நிற்க வேண்டிய இடத்துல பவர்ஃபுல்லாக நிற்கிறாங்க. 26 அவங்க சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதுக்கு அறிவுபூர்வமான சில தகவல்களை அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தோம். சில டேட்டாக்களை அவங்களுக்கு கொடுத்தோம். அதிமுக அணிக்கு தேமுதிக மிக கடுமையாக வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு தொகுதி வாரியா இது வாரியா நம்ம எடுத்து கொடுத்தோம். அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய பிளேயராட்டு 2026 தேமுதிக இருக்க முடியும். அதுக்கு எண்டியூரன்ஸோட அவங்க பிளே பண்ணால் அதுக்கு சாதிக்க முடியுங்கிறது தெளிவாக தெரியுது. அவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸு, அவங்களுக்குள்ள சோஷியல் பேக்கிங், தெலுங்கு தாய்மொழி மக்கள் நாயுடு, ரெட்டி, 24 மலை செட்டியார், தேவாங்கர் செட்டியார் கன்னடம், தென் போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், இப்படி பிறமொழி வாக்காளர்கள் தேமுதிக இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க. கேப்டன் மேல படுத்தல் இருக்காங்க. ஜாதி கடந்து மறவர்கள் தான். மறவர் தான் எனக்கு நிறைய விஜயகாந்த் அவங்கள அவமானப்படுத்தினதுன்னு பார்க்குறாங்க. பிரேமலதா அம்மையார் அவமானப்படுத்தினது. சாத்தூர்ந்து போயுள்ள மறவர் தம்பிகள் தான் என்கிட்ட இப்படி திருமல் நாயக்கர் விழா அதெல்லாம் சொல்லி நாங்கள் தாயா பிள்ளையா இருக்கிறோம் இப்படி அவமானப்படுத்திட்டாருங்கிறத மறவர் சோதரன் தான் என்கிட்ட அதை பதிவு பண்ணுறாங்க. ஸோ இது பெரிய ஒரு பாதிப்பை எடப்பாடிக்கு ஏற்படுத்தும். தெரியாமல் அவர் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களோட ரோல் தமிழக அரசியலில் மிக முக்கியமானது. பெரிய டில்ட்டிங் ஓட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத பதிவு பண்ணிட்டு வந்தோம். அவங்க எல்லா ஆப்ஷனையும் பார்த்து நல்ல முடிவு எடுப்பாங்க. கேப்டன் விஜயகாந்துக்குள்ள அந்த நினைவிடத்துக்கு வரக்கூடிய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அவர் மேலே பட்டுதலில் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கருத்து கணிப்பில் வராது, அடித்தளத்தில் மக்கள் இதில் தெரியுது. இப்போ ராஜ்யசபா சீட்டை கேட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க
தேமுதிகல. ஆனா எடப்பாடி டக்குன்னு ஆத்தூர்ல நடந்த பிரஸ் மீட்ல வந்து இப்படி போட்டு உடைச்சிட்டாரு. நாங்க எப்பங்க கொடுக்குறோம்னு சொன்னோம், போய் அந்த டாக்குமெண்ட்லாம் அந்த பாருங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஸோ இதன் காரணமா தேமுதிகவும் சற்று வருத்தத்தில் இருந்தாலும் கூட தேமுதிகவுடைய அடுத்த கட்ட மூவ் என்பது திமுகவை நோக்கி நகருமா அல்லது என்டிஏ கூட்டணியில நம்ம ஐக்கியமாகி 1 இயர் இருக்குது. அதிமுக ஆப்ஷன் இருக்கு, என்டிஏ ஆப்ஷன் இருக்கு, திமுக ஆப்ஷன் இருக்கு. ஆனா ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. அதனால தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆவேசமா குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இனி அரசியல் களம் வந்து டிவிகேவா இல்ல டிஎம்கேவா அப்படிங்கிறது தான் இருக்கும், இந்த 2 கட்சிக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. விஜய் சொல்லக்கூடிய அந்த கணக்கு பலிக்குமா? இவ்வளவு நாளைக்கு பிறகு ஏன் சொல்றாரு? என் கருத்தை தான் சொல்றாரு. காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் 57-62 பொலிட்டிக்ஸ். ஆமா, 1-1 தான் காமராஜை தோக்கடிக்க முடியும்னு சொன்னேன். கட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு தையல்பா ஐத்தன், முத்துராமலிங்க தேவர், நாடிமுத்து பிள்ளை, வல்லத்தரசு, ஆதிமூல நாடாரு, மரமலை நாயக்கர், கம்பன் கணேசன் செட்டியார், ஏன் மூதறிஞர் ராஜாஜி எல்லாரையும் அழுத்தம் கொடுத்து கட்சியை இது பண்ணிக்கிட்டு தான் கட்சியை பிடிச்சிக்கிட்டு 45%, 57, 46% வாக்கு 62 பெரிய உயரத்தில் இருந்தார் காமராஜர். அவர் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் அன்னைக்குள்ள பொலிட்டிக்ஸ். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. நான் சொன்னதை தானையா உங்க பிராண்டிங் மாஸ்டர் எடுத்து உங்களுக்கு பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறான். நான் சொன்னதை தானையா உங்க பிராண்டிங் மாஸ்டர் எடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கான் உங்களுக்கு. அப்போ ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி 20% வாக்குல இருக்கிறார். ஸ்டாலின் வெர்சஸ் என்டிஏ, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு அவரும் கிளைம் பண்றாரு. கிளைம் தானே. நம்ம இதுக்கு ஃபேக்ட் சர்வே போடுவாங்க, அது போடுவாங்க, அதெல்லாம் ஏட்டு சொரக்கா வேலைக்கு ஆகாது. 234 கேண்டிடேட் போட்டுக்கிடுவீங்களா? போடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க போட்டு ஒரு பலத்தை நிரூபிச்சீங்கன்னா 29 மோடிக்கு பயன்படும். இல்ல புஷி ஆனந்த் சொல்றாரு 234 தொகுதியிலே உங்கள் முகம்தான் வந்து பரிச்சயம், நீங்க நிறுத்துறதா வேட்பாளர் அப்படிங்கிறாரு. அப்போ வெயிட்டேஜ் இல்லாத வேட்பாளர்களை போடுவோம்னு சொல்றாரு. ஓகே, உங்க தொண்டர்களை போடுங்க, உங்க ரசிகர்களை போடுங்க. 200 கோடி எடுத்து வச்சு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க செலவு கொடுங்க. உங்களை நம்பி 1 கோடி ரூபாய் செலவழிக்கிறதுக்கு 20 வேட்பாளருக்கு மேல வரமாட்டான். செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர் 20 மேல வரமாட்டான். எடப்பாடியே உங்களுக்கு 15 தான் தரதா இருந்தாருன்னு என் தம்பி கண்ணன், இந்துத்துவ பின்னணியில் என் தம்பி கண்ணன் சொல்றான். அவன் தவறான தவறு சொல்ல மாட்டான். கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு முக்கிய அதிமுக தலைவர் சோர்ஸ்ல இருந்து சொன்னது அதுதான். 15 சீட்டு தான் நாப்பில். ஆனா நீங்க 117, 80, 70 கலர் கலரா ரீல் விடுவீங்க. கோயபிள்ஸ் வேலை பண்றதுல விஜய் கில்லாடி. அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி பிராண்டிங் கூட ஒருத்தர் துணை கோயபிள்ஸ் வரும்போது கேட்க வேணும் சர்வேம்பாங்க, அதும்பாங்க. எல்லாம் கோயபிள்ஸ்கள் தான். 234 எலிஜிபிளா போடுங்க. அதுக்கு இன்எலிஜிபிள் தான் உங்களை நான் கணக்கு போடுறேன். போட்டு வாக்கு நிறுவீங்க. 29 மத்திய அமைச்சர் ஆகுங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா 2வது இடத்தில் தாவேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதன் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாரா விஜய்? அந்த இடத்துல நீங்க சீமானுக்கு 5% தான் கருத்து கணிப்புல போட்டாங்க. சீமான் 8 வரலையா? சோ கருத்து கணிப்பு இதெல்லாம் வேஸ்ட். அவரு அதிமுக பலவீனப்படுத்தினா அதை நான் வரவேற்கிறேன். இல்ல தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்பு குப்பைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கருத்து கணிப்பு வச்சே திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அது குப்பை, ஃப்ராடு, கோயபல்ஸ் நான் சொல்லிட்டேன். அதர்ஸ் தான் சீமான போடுவாங்க. பட் ஒரு அவங்கவுங்க தொண்டர்கள் அதை பார்த்து திருப்திப்படுத்திக்கலாம். விஜய் தொண்டர்கள் அதை பார்த்து திருப்திப்படுத்திக்கலாம். எலிஜிபிளா 234 கேண்டிடேட் போட்டுக்கிட்டு வரா விஜய்? இங்க ஏட்டு சுரக்காயே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. 214 கேண்டிடேட் விஜய் போட்டுக்கிட்டு வரா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க. இல்ல இப்பதான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக், தமிழ்நாடு இளைஞர் கட்சி எல்லாம் கூட்டணிக்கு உள்ள எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? கூட்டணிக்கு இருக்கட்டு. அப்போ 200 கேண்டிடேட் போட்டு வரா, 34 சீட் அவங்களுக்கு கொடுக்கட்டு. 1% பலம் உள்ள யாராவது அவரோட கூட்டணிக்கு வந்திருக்காங்களா? நான் சொன்னதானங்க நடக்குது. பலன் நிரூபிக்காத உங்களை எடப்பாடி மதிக்கலையே. 15 சீட்டுக்கு மேல மதிக்கலன்னு என் தம்பி கண்ணன் தெளிவா சொல்றான். கோயம்புத்தூர்ல வேலுமணி சோல்ஸ்ல இருந்து 100% அவன் ஆனஸ்டா தான் சொல்லக்கூடியவன் தான். 15 சீட்டுக்கு மேல மதிக்கலன்னு ஜான் பத்திரிகையில பண்ணக்கூடிய ஃப்ராடு தான் இந்த நம்பர் எல்லாம். விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு புரிஞ்சுதான் அந்த கோயபல்ஸ் வேலைகள் நடக்குது. 15 சீட்டுக்கு மேல உங்களை மதிக்கலன்னு சொல்றான். ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு அந்த தரப்பு சொன்னதை என்கிட்ட சொன்ன அந்த தம்பி தான் என்கிட்ட சொல்றான். கரெக்டா தான் சொல்லுவான், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் அவன். அப்ப நீங்க உங்க நிலைமை என்ன இருந்திருக்குது? 1% பலமுள்ள கட்சி கூட உங்ககிட்ட வரலையே. 214 போடுங்க. 5% மேல ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா 29 மத்திய மந்திரி ஆகலாம். மனப்பூர்வமா நான் வரவேற்கிறேன். நீங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மோடிக்கு ஒரு சீட்டு வந்துடக்கூடாதுங்கிற கேடுகட்டத்தனத்துல மத வெறியில 24 கேண்டிடேட் போடல. அதோட பலன் அனுபவிக்கிறீங்களா இல்லையா? இப்ப உங்க இதை 26 சொல்லிட்டாங்களே சார், சொல்லிதானே கட்சி ஆரம்பிச்சாங்க. 24 சிஏஏ ஆதரவுன்னு காங்கிரஸ் தானே சார் நீங்க ஆதரிச்சீங்க.
காங்கிரஸ் உங்க கூட வந்தானா? ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட், ஸ்டாலின் கூட தானே இருக்கிறான். இல்ல விடுதலை சிறுத்தைகள் உங்க கூட வந்ததா? சார், ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றமா, காண மயிலாட கண்டு வான்கோழி ஆடிட முடியுமா? எங்கன்னா ரஜினிகாந்தை ஏத்துக்கிறதுக்கு திருநாகரசன் காங்கிரஸ் தலைவர் இருந்தாரு. நானே இருந்த பேட்டியில அந்த நெறியாளர் கேட்கும் போது, இல்லம்மா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் காங்கிரஸ் முடிவு பண்ணுன்னு மாநில காங்கிரஸ் தலைவர் ரஜினிகாந்த் ஆப்ஷனை காட்டி ஸ்டாலின் 10 சீட்டு வாங்கினார். வரலாறு. டிடிவி தினகரன் 5.5% வாக்கெடுத்தவர். ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கர்ல வச்சு அவிச்சவர். ரஜினி சிஎம்மா ஏத்துக்கிட தயாரா இருந்தார். கேளுங்க அவர்கிட்ட. கமலஹாசன் நானும் என் நண்பரும் சேர்ந்தார்னு 3.7% வாக்கெடுத்த கமலஹாசன் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாரு. விசிகா திருநாவுக்கரசு மூலமா ரஜினிகாந்த் ஆப்ஷனை ஓபன் பண்ணாங்க. பாஜக கேட்கவே வேண்டாம், ரஜினிகாந்த் சிஎம்மா சொல்றதுக்கு தயாரா இருந்தாங்க. 5 சக்திகள் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சொல்றதுக்கு தயாரா இருந்தாங்க. 1% பலன் நிரூபிச்ச ஒருத்தராவது விஜய் சொல்லியிருக்காங்களா? அப்ப ரஜினிக்கு ஸ்டாச்சர் தானே வந்ததுங்க. நீங்க பிராண்டிங் மாஸ்டருக்கு 12 கோடி கொடுத்து பொய்யா சீமானுக்கு எதிரான வன்மத்திலும் சீமானுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியிலும் நீங்க பேசுறீங்க. அவ்வளவுக்குள்ள சீமானுக்கு போல்ட்னஸ் உங்களுக்கு உண்டுன்னா பறையருக்கும் தேவேந்திர உளவியலாளருக்கும் 5% ஒய்த்து கொடுக்கணும்னு உங்க சமூக நீதி குரல் ஏன் ஒலிக்கல? பஞ்சமர் நலத்தை மீட்கணும்னு உங்க சமூக நீதி குரல் ஏன் ஒலிக்கல? என்ன மோடி பேரை சொல்லிட்டா பெரிய போல்டுன்னா பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு ஏன் வரல? நீங்க எடப்பாடி எதிர்பார்த்து நின்னீங்க. எடப்பாடி உங்களுக்கு 15 சீட்டுக்கு மேல மதிக்கலன்னு கோயம்புத்தூர் வேலுமணி டீம்ல இருந்து நமக்கு சொல்றாங்க. அந்த செய்தி எல்லாம் போய் கப்சா கோயபல்ஸ் வேலைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அதுல அவர் பிஜேபி சைடு வந்ததும் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. அதான் சீமான் சொன்னாரு, உங்களை நம்பி கட்சி ஆரம்பிங்க, இன்னொருத்தனை நம்பி தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிச்சோம்ல நான் சொன்னாரு. நீங்க எடப்பாடியை நம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ நட்டாட்டுல நிக்கிறீங்க. சரி, நீங்க எடப்பாடிய தனிச்சு நின்று ஓட்டை பலகீனப்படுத்துவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு 5% ஓட்டு என் கணக்குல கொடுத்திருக்கிறேன். அது அதிமுக ரெட்டையில ஓட்டா தான் வரும். சினிமா நடிகர் எம்ஜிஆர் 4% இருந்து 5% வந்து 4-5 மேட்டர் இல்லைங்க. அது ஒண்ணு அளந்து பார்க்காண்டாம். ஒரு 5க்கு மேல வந்தாதான் நான் அவருக்கு 29 மரியாதை வரும். 4ன்னா ஒரு ராஜ்யசபாவுக்குள்ள வேலி தான் வரும். 5க்கு மேல வந்தா ஃபோல்ஸ், உழைச்சா வந்தா ஃபோல்ஸ். 4ஓட நின்றுட்டாருன்னா அது ராஜ்யசபா தான், கமலஹாசன் மாதிரி தான். சோ 4ஓ 5ஓ மற்றவங்க வேற அவங்க எதிர்பார்க்கலாம். என் கணக்கை தான் நான் சொல்ல முடியும். 214 எலிஜிபிளா போடுவாராங்கிறதே டவுட்டுங்க. போடுறதே கர்குலின் டாஸ்க்குங்க. நான் மோடிக்கு எழுதினதே அதை தான் எழுதினேன். அவர் நம்மளை விமர்சிச்சுக்காரு, கண்டுக்காண்டாம், அதை நம்ம பேர் பண்ணிக்குவோம். கஷ்டப்பட்டு 214 போட்டு ஒரு 5% மேல எடுத்துட்டாருன்னா அது நமக்கு 29 பயன்படும். எந்த மோடிக்கு 2 சீட்டு வந்துடக்கூடாதுன்னு ஜாதி வரியிலையும் வன்மத்திலையும் கீழ்த்தரமா 2024 ஸ்கிப் பண்ணீங்களோ, அந்த ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் கடைசியில நீங்க ஒரு 4-5% ஓட்டு எடுத்தீங்கன்னா மோடி கிட்ட வந்துதான் நீங்க ஃபோல்ஸ் ஆகணும். 5க்கு போனா ராஜ்யசபா தான், 5க்கு மேல வந்தாதான் ஃபோல்ஸ் ஆக முடியும். ஆதவ அர்ஜுனா நேரடியாக அண்ணாமலையை தாக்கி பேசியிருப்பதன் பின்னணி என்ன? ஒன்றும் நமக்கு தெரியலங்க. அவர் பேசினா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குன்னு பேசியிருக்கலாம். அதை வச்சு நான் பேசிக்கலாம், அதில் பெருசாக இது பண்ணாண்டாம். 45 சீட்டு எங்களுக்கு தராங்கன்னு சொன்னார். அது கப்சா கோயபல்ஸ் யார் சொன்னாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். சும்மா அடிச்சு விட்டது தான், ஏமா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 15 சீட்டு தான்னு வேலுமணி சொன்னதாட்டு தம்பி கண்ணன் சொல்கிறான். ஆனால் கண்ணனை நம்புகிறேன், ஆதவர்ஜுனாவை நம்பல. முடிவுக்கு வருகிறதா எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன் இவங்களுடைய மோதல் இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இதெல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணி விரைவில் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா தேராதுங்கிற எண்ண ஓட்டம் அதிமுகவுக்குள்ளே பெரிய அளவுக்கு இருக்குது. கேடர்ஸ்குள்ளே அது மாதிரி தான் யோசிக்கிறாங்க. தலைவர்களுக்கு மத்தியில் இருக்குது. கேடர்ஸை நீங்க தான் சர்வே எடுத்து பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு தலைவர்கள் மத்தியில் இருக்கு. கேடர்ஸ் நான் ஸ்டடி பண்ணல, ஏன் போய் சொல்ல தயாரில்லை. ஓகே, இது எம்எல்ஏக்கள் மத்தியில் அந்த எண்ண ஓட்டம் இருக்கு. செங்கோட்டையன் கூட அவங்க தொடர்பில் இருக்காங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவை டெல்லி நீங்க இணைச்சே ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் உத்தரவிட்டா எடப்பாடி அதுக்கு சம்மதிக்க தயாரா இருப்பாரு. இதெல்லாம் கற்பனை கற்பனை கற்பனை. இந்த கற்பனைக்கெல்லாம் நான் பயிர் சொல்லி மற்றவங்க மாதிரி இருக்க தயாரில்லை. இது ஒரு கோஷ்டி அப்படியே ரீல விட்டுக்கிட்டே தெரியும். சசிகலா உள்ள வர முடியாது நம்ம சொல்லிட்டோம். எத்தனை தடவை அந்த அம்மையாரை நம்ம இன்சல்ட் பண்ணி சொல்ற மாதிரி. அவங்க ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி. ஜெயலலிதா மரணத்தில் கொஞ்சமும் அவங்களுக்கு துளியும் இது கிடையாது. எப்படியாவது பிழைக்க வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. உள்ளபடியே கவலைப்பட்டிருப்பாங்க. பெரிய ஸ்டேச்சர்ல இருப்பாங்க. அவங்க கணவர் செய்த தப்புக்கு டமாக்கு வேலையை ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு ஜாதியை திருப்பி நாடாருக்கு எதிராக மீனவர்களை, நாடாருக்கு எதிராக மறவர் சோதரர்களை திருப்பி பண்ணதுக்கு நாமளே முத்திரையர்களை ஒரு அவேர்னஸை உருவாக்கணும். கள்ளர் சமுதாயத்து மேல நமக்கு பெரிய மதிப்புங்க. ஐயா வாண்டையார் காமராஜ் கூட நின்னாருன்னா அது தியாகம், வீரம். சேந்தங்காடு துரைமாணிக்கம் இது
எம்ஜிஆரை பயன்படுத்தி எஸ்டிஎஸ் கிராமாதிகாரிகளை பரம்பரை கிராமாதிகாரிகளை ஒழிச்சு பண்ணார்னா மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. எஸ்டிஎஸ்க்கும் பெரிய பங்கு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் பங்கு. எஸ்டிஎஸ் நான் அதில் பாராட்டுறேன். அழகு திருநாவுக்கரசு, எத்தனையோ கள்ளர்கள் நமக்கு இதாக இருந்தாங்க. ஆனால் நடராஜன் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு பேக்கிங்கை உருவாக்குறதுக்காக நாடார் கம்யூனிட்டியை எதிராக பயன்படுத்தி தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு 87 அறிக்கை விட்டதுலேருந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் 2 பிரைம் மினிஸ்டரை அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணின ஒரு தமிழம் படம் இல்லாத சூழ்நிலையில் இருந்து நாம் வந்து நடராஜனுக்கு எதிராக நம்ம களமாடணும். அதில் நாம் வெற்றியும் பெற்றோம். இப்போ சசிகலா அம்மையாரை பற்றி திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பலைங்க. சசிகலா அம்மையார் சாப்டர் நம்மளை பொறுத்தோட முடிஞ்சு போச்சு. இது மக்கள் ஆர்வத்துக்கும் இதுக்கும் சசிகலா வராரு அது இதுன்னு வந்துட்டு தான் இருக்கோம். சிறைச்சாலையிலேருந்து வந்ததுலேருந்து இத்தனை வருஷமாக வந்துட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ளே போய் நாம் நம்ம டார்கெட் பண்ணலை. ஓகே, அது முடிஞ்ச கதை நம்மளை பொறுத்த அளவில். ஐயா சொல்லுவார், ஒரு கல்லால் அடித்தா 2 கல்லால் திருப்பி அடின்னு எங்கள் ஐயா தாளிங்க நடார் சொல்லுவார். அதே ஐயா தான் சொல்லுவார், மக்கள் மத்தியில் சொல்லுவார். அதே ஐயா தான் வந்து என்னை வண்டியிலேருந்து இறக்கி விட்டு எந்த நேரத்திலும் ஒரு காக்கை கூட வன்முறை சிந்தனையே வரக்கூடாது, வன்முறை சிந்தனை வந்தால் நீ அறிவுத்தளத்தில் தோத்துட்டேன்னு அர்த்தம்டா, வன்முறை சிந்தனை உனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். அதே அறிவுத்தளத்தில் தான் நடராஜனை வந்து நாம் வீழ்த்தினோம். பைப்போலரை உடைச்சாதான் மோடி இங்கே இது பண்ண முடியும்னு சொன்னோம். மோடிக்கு எங்களை தெரியும், எங்களுக்கும் மோடியை தெரியும், எங்கள் கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டாரு. இப்போ மீண்டும் சசிகலா இதெல்லாம் சொல்லி நாங்கள் இது பண்ண விரும்பலை. சசிகலா விஷயத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் வர விரும்பலை. அது முடிஞ்ச கதை எங்களை பொறுத்த அளவில். பன்னீர்செல்வத்தை நீக்கினது 33% இருந்த அந்த வாக்கு வங்கி 20% குறைஞ்சி போச்சு. பன்னீர் சாதிக்கலைனாலும் கூட அந்த பின்னடைவு காரணம் பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்ச ஒரு அநீதி தான். இப்பவும் எடப்பாடியை முன்னிறுத்தினா தேராதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. மற்றபடி ஒன்று சேர்றது அது இதெல்லாம் அதுக்குன்னு சில பேர் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுடுங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.